வெயிட் லாஸ் பண்றதுக்கு நெறைய மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனா, ஒரு சில மெத்தட்ஸ நீங்க சரியா ஃபாலோ பண்ணல அப்டின்னா, உங்க பித்தப்பையில கல் வரும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இந்த மாரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஓட்ஸ் இந்த மாரி எல்லாம் சாப்பிடுறீங்க. ஓகே தான். ஆனா, நீங்க உங்க பாடிக்கு தேவையான குட் ஃபேட்ஸ கண்டிப்பா குடுத்தே ஆகணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கோகனட், எக்ஸ், நட்ஸ் இந்த மாரி நீங்க குடுக்கும்போது, உங்க கால்வெனின்ல இருக்க ஆசிட் அந்த ஃபுட்ட டைஜெஷன் பண்றதுக்காக ரிலீஸ் ஆகும். நீங்க உங்க பாடிக்கு போதுமான அளவு குட் ஃபேட்ஸ குடுக்கல அப்டின்னா, அந்த ஆசிட் அப்படியே தேங்கி ஸ்டோன்ஸா மாறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்க வெயிட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க பாருங்க. ஃபாஸ்ட் ரிசல்ட் வேணுன்றதுக்காக இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் இந்த மாரி மெத்தட்ஸ்லாம் போம்போது, அத நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அதிகப்படியான அன்ஹெல்தி ஃபேட்ஸ் எடுத்து பித்தப்பையில கல் வந்தவங்கள விட, நான் ஃபாஸ்டிங்ல வெயிட்ட கம்மி பண்ண போறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி, போதுமான அளவு குட் ஃபேட்ஸ் எடுக்காம கல் வந்தவங்க தான் அதிகம். அதுலயும் ரொம்ப முக்கியமா பெண்கள். நீங்களும் ஹெல்த்தியான முறையில போதுமான நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த நியூட்ரிஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இத பத்தின மேலும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, டிஸ்ப்ளேல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.